ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதமானது பிறக்குதுங்க. குரோதி வருடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துகிட்ருக்கு. இதில் 2 மாதம் முடிஞ்சு 3வது மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த 3வது மாதம் ஆணி மாதம். ஆணி மாதத்துடைய ஸ்பெஷல்னு பார்க்கும்போது இது ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, இந்த ஆணி மாதத்தில் நிறைய நாட்கள் தெய்வீகமான நாட்களாக வருது. அதனால் ஆணி மாதம் ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது. ஸோ ஆணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகளோட அடிப்படையில் தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்று தமிழ் மாத ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட தமிழ் மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மகர ராசியில் பிறந்த அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆணி மாதம் முழுக்க என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இப்போ எல்லாருக்குமே நம்பிக்கை வருது. அதனால் இப்போலாம் ஒவ்வொரு தமிழ் மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த மாதம் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது தெரிஞ்சு அதற்கேற்ப பிளான் பண்ணுறாங்க. ஸோ தொழிலிருந்து வாழ்க்கையிலேருந்து எல்லாத்துக்குமே அந்த மாதம் நமக்கு சாதகமாக இருக்கா இல்லையா என்பதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பலவிதமான பாதகமான விஷயங்கள்லேருந்து நாம் தப்பிக்க முடியுது. அந்த வகையில் இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மகர ராசியில் பிறந்தவங்க எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆணி மாத பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆணி மாதத்துடைய சிறப்பை தெரிஞ்சுக்கணும். ஆணி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்வார். ஸோ இதை மிதுன மாதம் எனவும் அழைக்கப்படும். இந்த ஆணி மாதத்தில் ஆணி திருமஞ்சனம், மாங்கனி திருவிழா, இந்த மாதிரி பல சிறப்பு விசேஷங்கள் வரும். நிறைய விரத நாட்களும் வரும். அதெல்லாம் என்னென்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. மிதுன மாதம் என அழைக்கப்படக்கூடிய ஆணி மாதம் சனிக்கிழமை இந்த டைம் பிறந்திருக்கு. ஆணி மாதத்தில் பல முக்கிய விசேஷ தினங்களும் முகூர்த்த நாட்களும் வரும். ஆணியில் திருமஞ்சனம் எனப்படக்கூடிய திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும். நடராஜருக்கு நடைபெறக்கூடிய மகா அபிஷேகம் தான் இந்த அபிஷேகம். அப்புறம் காரைக்காலில் ஆணி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆணி மாதத்தில் நிறைய நாட்கள் முக்கிய விசேஷ நாட்களாக வரும். அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்க. உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக வருவது தான் ஆணி மாதம். இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது. இளவேநீர் காலம் தொடக்கம் என்பதனால இதமான காற்று வீசி வெப்பத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் தணிக்கும். அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொணர்ந்தது இந்த ஆணி மாதத்தில் தான். அதனால தான் இந்த ஆணி மாதம் ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது. ஆணி மாத உத்தர நட்சத்திரத்தன்று சிவ ஆலயங்களில் சிவபெருமானுக்கு ஆணி திருமஞ்சனம் எனக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமானது சாத்தப்படும். ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் தான் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு சிரேஷ்ட அபிஷேகமானது செய்யப்படும். ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று தான் திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் எழுந்திருக்கக்கூடிய வெக்காளி அம்மனுக்கு பக்தர்கள் கூடையாக மாம்பழத்தை கொட்டி அபிஷேகம் செய்வாங்க. அப்புறம் வாழையடி வாழையாக தலைத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்பழத்தார்களை காணிக்கையாக படைப்பாங்க. ஆணி மாதத்தில் இந்த மாதிரி பல சிறப்புகள் இருக்குது. ஆணி மாதத்தில் நிறைய நாளில் விசேஷங்கள்லாம் நடைபெறும். மாத சிவராத்திரி, அப்புறம் அமாவாசை, நடராஜர் ஆணி திருமஞ்சனம், திருமலஞ்சேலி தீர்த்தவாரி, காரைக்காலுடைய மாங்கனி திருவிழா, ஆணி பௌர்ணமியில் வியாச பூஜை, காஞ்சி காமாட்சி அம்மனுடைய வியாச பூஜை, திருவண்ணாமலையுடைய ஸ்ரீ மாணிக்க வாசகர் உற்சவம், திருவண்ணாமலையிலே அருணாச்சலேஸ்வரருக்கு ஐநோற்சவ தீபகணம், அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் சிரேஷ்ட அபிஷேகம், இப்படி நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த ஆணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தெய்வீகமான மாதம் அப்படிங்கிறது ஏன் சொன்னங்கிறது இப்போ நான் சொன்ன தாள்கள் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த தெய்வீகமான மாதத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மகர ராசிக்காரங்க, நீங்கள் ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. நண்பர்களால் நல்வாழ்வு அமைய வேண்டும் என்று நினைக்கிறவங்க தான் நீங்கள். இப்படி எண்ணத்தை கொண்ட உங்கள் ராசினருக்கு இந்த ஆணி மாதம் எப்படி அமையும் அப்படின்னா, கண்டிப்பாக ஆணி மாத கிரகநிலைகள் பொறுத்து தான் அமையும். ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு.
ஏழரை சனியினால் குடும்ப சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு இதனால் நடைபெறுது. முதல் சுற்றா, இரண்டாவது சுற்றா, மூன்றாவது சுற்றா என்பதை பொறுத்து தான் பலன் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் கிடைக்கும். மேலும் ஆணி மாதம் 12ஆம் தேதி சனி வக்ரம் பெறுறதுனால அதன் பிறகு நற்பலன்கள் படிப்படியாக உங்களுக்கு வந்து சேரும். அதுவும் ஆணி மாதத்தில் பிற்பகுதியில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியத்தில் இருந்த தடைகள் அகலும். அப்போ உங்களுக்கு தேவைக்கேற்ற பணம் வந்து தானாக தேடி வரும். இந்த மாதிரியான அதிசயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். அதே போல் ஆனி மாதம் பிறந்து 3ஆம் தேதி வரப்ப மிதுன ராசிக்கு புதன் வந்து செல்வார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 6ல் சஞ்சரிக்கும் பொழுது ரேகஸ்தானம் பலப்படுகிறது. எனவே ஆரோக்கிய தொல்லையானது உங்களுக்கு அதிகரிக்கும். கடன் சுமையானது ஏற்படும். இனிமேல் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்கிறது தான் நல்லது. தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக்கோங்க. தடைகளை தாண்டி முன்னேற வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்தீங்கன்னா இந்த ப்ராப்ளங்கள் எல்லாமே இல்லாமல் தப்பிக்கலாம். அதே போல் ஆனி 3ஆம் தேதி தொடர்ந்து ஆனி 17ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்வார். அவர் உங்கள் ராசிக்கு 4, 11க்கு அதிபதி ஆவார். அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கிய தொல்லைகளானது அதிகரிக்கும். மருத்துவ செலவுகளும் நிறைய கூடும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை ஏற்படும். எதிலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறது நல்லது. தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் குறுக்கீடுகள் ஏற்படும். உயர் அதிகாரிகளுடைய இணக்கம் வந்து குறையும். முன்னேற்ற பாதையில் சறுக்கல் ஏற்படாமல் இருக்க நிறைய விட்டு கொடுத்து செல்லணும். ஸோ ஆனி 17ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியில் பிறந்தவங்க நிறைய விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஆனி 17ஆம் தேதி தொடர்ந்து ஆனி 18ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறாரு. அங்குள்ள செவ்வாவோடு இணைகிறாரு. அப்போ சுக்கிரமங்கல யோகத்தை வந்து உருவாக்குறாரு. இதன் விளைவாக இல்லத்தில் சுபகாரியங்கள்லாம் நடைபெறும். இடம் பூமி வாங்கக்கூடிய முயற்சி நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளோட ஆதரவோடு விருப்பப்பட்ட இடத்திற்கு மாறுதல் அடைய முடியும். கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது படிப்படியாக தீரும். குருவுடைய பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனி மீது பதிகிறதுனால உறவினர்கள் வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாங்க. உபயோகத்தில் கூட இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் நிறைய அந்த பொருளை கொண்டு வேறொரு விஷயங்கள் கூட சாதனை பண்ண முடியும். குருவுடைய பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை காரணமாக சனி மீது விழுறதுனால உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவதில் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உத்தியோகத்தில் கூட சம்பள உயர்வோடு கூடிய வாய்ப்புகள் வரலாம். திருமண முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். வாங்கிய சொத்துக்களால் லாபம் உண்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்ற இறக்கங்கள் வரும். இதற்கேற்ப பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனி 18ஆம் தேதி தொடர்ந்து ஆனி 19ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனால் கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். உறவினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். சுய தொழிலில் புதிய பணியாளர்களை சேர்த்து கொள்ள முன் வருவீங்க. தேசப்பற்று மிக்கவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வெற்றி நடை போடுவீங்க. வாசல் தேடி வரன்கள் வந்து சேரும். வெளிநாட்டில் இருந்து உத்தியோக சம்பந்தமாக அழைப்புகள் வரும். ஸோ இப்படி பல பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தேதிக்கு பிறகு உங்களுக்கு மாறும். அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு பணியாளர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக கிடைக்கும். கலைஞர்கள் நீங்கள் பொறுமையோடு இருக்கணும். அதே போல் மாணவ மாணவிகளுக்கு மிகுந்த கவனத்தோடு படிக்கணும். அப்போ தான் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பிறருக்கு மனப்பொறுப்பு செல்வதை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தவிர்க்கணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா மீறி நீங்கள் மனப்பொறுப்பு இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும். மாதத்தில் பிற்பகுதியில் தான் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். அது வரை வெயிட் பண்ணும். ஸோ இந்த ஆணி மாதம் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான மாத பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. உங்கள் பண தேவையை பூர்த்தி செய்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள்னு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஜூன் மாதம் 16, 26, 27, 30. அதே போல் ஜூலையில் 1, 2, 7, 8, 11, 12 இதெல்லாம் அதிர்ஷ்டகரமான பண தேவை பூர்த்தி செய்யக்கூடிய நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆனந்த நீலம். ஸோ ஆனந்த நீலம் யூஸ் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சி கிடைக்குமா. ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கான முழு பலனும் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசிக்காரங்க நீங்கள் முழுசாக தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த தாள்களுக்கேற்ப நடந்து இனி பயனடைஞ்சுக்குங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசினா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.